Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எக் கறி. இது வந்து ரொம்ப டேஸ்டியா ஈஸியா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா salt சேர்த்துட்டு இத வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல வந்து நான் ஏற்கனவே 5 முட்டை வேக வச்சிருக்கேன். இந்த முட்டையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த முட்டையோட தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ முட்டை ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிரை வந்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கடைஞ்சாச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. இப்போ இது பொரிஞ்சோன்னா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 2 வெங்காயம் நான் அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் 2 நல்லா பழமான தக்காளியாக எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து சுண்டி வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் சேர்க்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் கீறி வச்சுக்கோங்க, அப்போ தான் கிரேவியெல்லாம் முட்டையில் சாரும். பாருங்கள், முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எக் கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் கறி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.